இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும். 31/3/2026 ஃபைனான்சியல் இயர்ல லாஸ்ட் டே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளிலே பங்குனி மாதத்திலே 17ஆம் தேதி. இன்றைக்கு திரையோதசி அப்படிங்கிற திதி 6:56 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் சதுர்த்தி திதி வந்துடும். பூர நட்சத்திரம் 3:21 வரைக்கும் பகல்ல இருக்கும். அதுக்கப்புறம் உத்தர நட்சத்திரம் வந்துடும். இன்றைய நாளிலே நமக்கு திருதி என்கிற கண்டம் என்கிற நாமயோகமும் தைத்துளை என்கிற கரணமும் உண்டு. இன்றைய செவ்வாய்க்கிழமைனாலே நமக்கு மங்களகரமான காரியங்கள் செய்தல் நல்லது அப்படின்னு சொல்லுவோம். சிலவங்க செவ்வாய்க்கிழமை வெறும்பாய் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓரம் வச்சிருங்க. இந்த கண்டம் அப்படிங்கிற இந்த கரணம் எப்படிப்பட்டதுன்னா, இந்த ஏறி இறங்குற மாதிரி படிகள்லாம் வைத்து குளங்கிணறு எல்லாம் கட்டுவாங்கல்ல பழைய காலத்துல, அந்த மாதிரிலாம் பண்றது ரொம்ப நல்லது. இருப்பிடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் உட்கார்ந்துக்கிறது நல்லது. மல்யுத்தம் செய்யறத பத்தி இன்னைக்கு நிறைய கிளாஸஸ் போறதா இருந்தா இன்னைக்கு தாராளமா போகலாம். செவ்வாய்க்கிழமையே இந்த நார்மலா தைரியத்துக்குரியது மசில் ரிலேட்டடான இந்த போலீஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் தேர்வு போகணும்னா இன்னைக்கு தாராளமா எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தைத்துளை கரணம் அப்படிங்கிற கரணத்துல உங்களுக்கு சண்டைக்கான முயற்சி, சண்டை, அந்த ரெஸ்லிங், அப்புறம் பாக்ஸிங், இது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கத்துக்கணும்னா தாராளமா கத்துக்கணுங்க. அதெல்லாம் நல்லதை கொடுக்கும். திரையோதசி திதி அப்படிங்கிறதுனால இன்னைக்கு மூணாவது திதி, திருதியை திதி அப்படிங்கிறதுனால சங்கீதம், வாத்தியம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கத்துக்கிறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. இன்றைய நாளிலே பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆண்டாளுடைய நட்சத்திரம் நமக்கு தெரியும். அப்படி லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்திலே உங்களுக்கு பல விதத்திலும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. அதிலும் கிரகசாந்தி செய்வது, மாடு வாங்கிறது, சித்திரம் அமைகிறது, வியாதி குளிக்கிறது, இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு தாராளமா செய்யலாம். கடக ராசி நண்பர்களே, உங்க ராசி 2ஆம் இடத்துல கேதுவுடன் சேர்ந்து சந்திரன் இருப்பதனாலே ஆரோக்கிய குறைபாடுகள் கொஞ்சம், அதுக்கு ரிலேட்டடா டாக்டர்லாம் பார்த்துட்டு வருவேன். பயப்படலாம் ஒன்றும் வேண்டாம், எல்லாம் சரியா போய்டும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லி டாக்டர் அமைச்சிருவாங்க, கவலைப்பட வேண்டாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் உண்டு. சிலர்கள் இந்த ஆப்ரேஷன் விஷயங்களுக்காக டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்காகவும் இன்னைக்கு போவீங்க. அதெல்லாம் கூட இருக்கு. மனதில் கொஞ்சம் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வச்சுக்கிட்டு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல விஷயங்களை எதிர்பார்த்த மாதிரி முடிச்சு கொடுக்கும். 9-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே முருகனின் வழிபாடும் சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன்.